Angels came to get blessings from baby Christ. Christmas is the spirit of enjoying by giving. ஆங்கில வழி பள்ளியில் இன்று கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டம். இந்த அருமையான நேரத்தில் இந்த கொண்டாட்டத்திற்கு தலைமையேற்று தலைவர் உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் திருவாளர் தாமோதரன் அவர்களே, நேரடியாக என்னை சந்தித்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து அன்பாய் பண்பாய் அழைத்த இந்த பள்ளியினுடைய முதல்வர் திருவாளர் சதீஷ்குமார் அவர்களே, இங்கு வந்தபோது புன்முறுவலோடு என்னை வரவேற்று அருமையாக உரையாடி தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திய துணை முதல்வர் திருமதி சுசீலா அவர்களே, இந்த பள்ளியை மிகச் சிறப்பாக, அதிலும் குறிப்பாக இந்த கிராமத்தில் வாழக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கனவு கண்டு இந்த இடத்தில் இந்த வித்யாலயா பள்ளியை நிறுவி மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களே, இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஏனைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பிள்ளைகள்தான் எங்கள் உயிர். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கண்ணுக்குள் வைத்திருக்கிறோம், நெஞ்சுக்குள் நெருக்கமாக வைத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பையான அன்பு பெற்றோரே, இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்கள். கொஞ்ச நேரம் அமைதியா எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் விரைவாக முடித்து விடுவேன். இல்லைன்னா மத்தியானவரை பேசிட்டே இருப்பேன். எது வேணும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிடுங்க. You have to choose now. I prefer Tamil to deliver my speech because பெற்றோர்களும் இருக்கிறீர்கள், அதனால் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இந்த பள்ளியில், என் பள்ளியில கூட இவ்வளவு சிறப்பா ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னில் எழுந்தது. நம்ம எந்த நாட்டில், எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஏற்கனவே சார் பேசும்போது சொன்னாங்க, நாம் வாழக்கூடிய இந்த ஒரு கலாச்சாரம் இருக்கிறதை, பண்பாடு இருக்கிறதை, இது பல கலவையால் கலந்தது. வெவ்வேறு மதத்தையும் சமயத்தையும் உள்ளடக்கிய அருமையான ஒரு நாட்டில், வளமையான ஒரு நாட்டில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவார்கள். நாம் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்று சொன்னால் இந்த வாழ்வில் அர்த்தம் இருக்க முடியாது என்கிற ஒரே அடிப்படையில் தான் இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை இன்று நாம் இந்த பள்ளியில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது கிறிஸ்தவர்களுக்குரிய விழா அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விழா அல்ல. ஏனென்றால் கடவுள் என்பவர் எல்லோருக்கும் உரியவர். அந்த கடவுள் இந்த உலகத்தை சந்திக்க வந்த ஒரு நாள், மறந்துவிடக் கூடாது. ஏதோ கிறிஸ்தவர்களுக்கென்று அல்லது குறிப்பிட்ட ஒரு சமயத்திற்கென்று இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை. கடவுள் இந்த உலகத்திற்கு வரவில்லை. அப்படி என்றால் கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் கடவுள் மனிதனாக வந்த ஒரு விழா.
கடவுள் மனிதனாக இந்த உலகத்தை சந்தித்த ஒரு விழா. கடவுள் மனிதர்களை சந்திப்பதற்காக மனித உரியெடுத்த அருமையான ஒரு விழா. சுருக்கமாக சொன்னால், சுருங்கக்கூறின் இன் ஷார்ட், அவர் கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்த அருமையான ஒரு விழா தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. எதற்காக கடவுள் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும்? கடவுள் எங்கே இருப்பவர்? உயரத்தில் இருப்பவர். கடவுள் மேலே உட்கார வேண்டும். உயரத்தில் உட்கார்ந்து இருப்பவர் தான் கடவுள் என்கிற எண்ணம் நாம் எல்லோருக்குமே உண்டு. அப்படிதானே? கடவுள் எங்கே இருப்பாரு? உயரத்தில் தான் உட்கார்ந்து இருப்பார். எனவே அவர் பெரியவர், வல்லவர், வலியவர். இந்த எண்ணம் நாம் எல்லோருக்குமே உண்டு. ஆனால் கடவுள் உயரத்தில் இல்லப்பா, நம்மோடு நம்முள் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அநியாயங்கள், அட்டூழியங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், இந்த அநியாயங்களை, அடிமைத்தனங்களை, அட்டூழியங்களை அழித்து ஒழிப்பதற்காக கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாக வருகிறார். உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டி நற்செய்தி அறிவிக்கிறேன். ஒரு மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார். மீட்பர் என்றால் யார்? விடுதலை கொடுப்பவர், நம்மை காப்பாற்றக்கூடியவர். எனவே இந்த கடவுள் இந்த அடிமைத்தனங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, அநியாயங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல சமத்துவ உலகம், சமதர்ம உலகம், எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு உலகம். நீ வேறு, நான் வேறு, நீ இந்து, நான் கிறிஸ்தவன், நீ முஸ்லிம், அப்படி அல்ல. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். அன்புதான் நம்முடைய மொழி, அன்புதான் நம்முடைய கடவுள். இதற்காகத்தான் கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதராக வந்தார். அதுதான் கிறிஸ்து பிறப்பு விழா. அன்பு பிள்ளைகளே, இந்த நேரத்தில் அவர் இந்த உலகத்திற்கு வந்து ஒரு கனவை காண்கிறார். என்ன கனவு? அந்த கனவினுடைய பெயர் தான் இறையாட்சி கனவு. இறையாட்சி என்றால் என்ன? உங்களுக்கு புதிதாக தெரியும். இறையாட்சி என்பது வேறு ஒன்றுமல்ல, இறைவன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உலகம். அது அன்பு ஆட்சி செய்யக்கூடிய உலகம், நீதி ஆட்சி செய்யக்கூடிய உலகம், நியாயம் ஆட்சி செய்யக்கூடிய உலகம், தர்மம் ஆட்சி செய்யக்கூடிய உலகம். எனவேதான் உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்ற அருமையான செய்தி கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லோருமே இதற்காகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நேரத்தில் என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கடவுள் ஒரு குழந்தையாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். கடவுள் ஏன் ஒரு குழந்தையாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? கடவுள் ஏன் ஒரு தாயிடம் பிறக்க வேண்டும்? தாயின் வயிற்றில் கருவாகி உருவாகி பிறக்க வேண்டும் என்றால், பெண்தான் இந்த உலகத்தினுடைய முதன்மையாக கருதப்பட வேண்டும். பெண் என்பவள் மதிக்கப்பட வேண்டும். பெண் என்பவள் கடவுளுக்கு ஒப்பானவள் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக இந்த உலகத்திலே தன்னுடைய மகனை அனுப்புகின்றார். எனவே அங்கு ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. பெண்களை ஒதுக்கி வைத்தார்கள், பெண்களை இழிவுபடுத்தினார்கள், பெண்கள் கடவுளுடைய படைப்பை இல்லை என்று சொன்னார்கள். அவற்றை எல்லாம் வேறறுக்க வேண்டும் என்பதற்காக கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட அருமையான ஒரு கருவிதான் அன்னை மரியா. அவர்களிடம் கருவாகி உருவாகி இந்த குழந்தை பிறக்கிறது. ஏன் குழந்தையாக பிறக்க வேண்டும்? குழந்தைகளை நசுக்கினார்கள், குழந்தைகளை வெறுத்தார்கள், குழந்தைகள் ஓர கட்டப்பட்டார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், வேதனையாக இருக்கிறது, கண்ணீர் வருகிறது. எப்படி நம்முடைய பெண் குழந்தைகளை வளர்க்க போகிறோம்? இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவலை. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை பார்க்கிற போது, தொலைக்காட்சி பெட்டியை பார்க்கிற போது, குறுஞ்செய்திகளை பார்க்கிற போது, புலனத்தை பார்க்கிற போது, முகநூலை பார்க்கிற போது நாம் பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். 4 வயது 3 வயது குழந்தைகள் பாலியல் சீண்டல் செய்யப்படுகிறார்கள், பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள். இவற்றையெல்லாம் வேறறுப்பதற்காகத்தான் இந்த கடவுள் ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே பிறக்கிறார். எனவே குழந்தையை பற்றி அவருக்கு தெரியும்.
அன்பு குழந்தைகளே, இந்த காலகட்டத்தில் நாம் எல்லோருமே அறிவோடு மட்டுமல்ல ஞானத்தோடு நடக்க வேண்டும். நாம் எல்லோரும் பெரிய விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்பதல்ல, நல்ல மனிதனையும் கொண்ட பிள்ளைகளாக ஒழுக்கத்தோடு கல்வி கற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு இந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. எனவே நீங்கள் எல்லோருமே கண்ணியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், விவேகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மனித நேயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பார். மலாலாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மலாலா யார்? ஒருவேளை வாசித்திருப்போம் அல்லது கேட்டிருப்போம் அல்லது பல இடங்களிலே பேச்சு போட்டியிலே பேசியிருப்போம் அல்லது இப்படிப்பட்ட விழாக்களிலே வந்து பேசியிருப்பார்கள். இந்த மலாலா யார்? ஆப்கானிஸ்தானத்திலே பிறந்த ஒரு பெண்மணி. அவள் என்ன செய்தாள் என்று இந்த உலகமே அவளை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த உலகமே புகழின் உச்சியில் அவளை கொண்டு வைத்திருக்கிறது. காரணம் என்ன? ஒன்றும் இல்ல, எதுவும் செய்யல, எதுவும் சாதிக்கல. நமக்கு தெரியும், ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய ஆட்சி. இந்த ஆட்சியின் போது பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். பெண்கள் வெளியே வரக்கூடாது, பெண்கள் பர்தா அணிய வேண்டும், பெண்கள் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடாது, பெண்கள் கடை வீதிக்கு வரக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலில் அந்த ஒரு சிறுமி பள்ளியில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சிறுமி, எல்லோரும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சிறுமி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாள். ஏன் நாங்கள் பர்தா அணிய வேண்டும்? ஏன் பெண்கள் வெளியே வந்து படிக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை கேட்டாள். எனவேதான் குண்டுகள் அவள் மேல் பாய்ந்தன. அன்பு குழந்தைகளே, கேள்வி கேட்க வேண்டும். கடவுள் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த உலகத்தில் ஏன் அடிமைத்தனம், ஏன் இந்த அநியாயங்கள், இவையெல்லாம் அழிய வேண்டும் என்கிற ஒரு கேள்விதான் இந்த உலகத்தில் அவரை மனிதராக பிறக்க செய்தது. மலாலாவினுடைய ஒரு கேள்வி, ஏன் பெண்கள் கல்வி கற்றுக் கொள்ளக்கூடாது, இந்த ஒரு கேள்விதான் ஒரு சிறிய மாற்றத்தை இன்று கொடுத்திருக்கிறது. ஆம் அன்பு குழந்தைகளே, படிக்கிற போது புத்தகத்தை மட்டும், புத்தகத்தில் இருப்பதை மட்டும் அப்படியே படித்து நீங்கள் தேர்வு எழுதினால் அதனால் எந்த பயனும் இல்லை. மதிப்பெண்ணுக்காக படிக்க கூடாது, மாறாக வாழ்விற்காக படிக்க வேண்டும். எதிர்காலத்தில் எழுந்து நிற்பதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏராள வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எத்தனையோ எத்தனையோ நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் படிப்பதில் அர்த்தம் இருக்க முடியாது. எனவே இந்த சமூகத்தில் நம்மை சுற்றி, நம்மோடு, நம்முடைய அடுத்த வீட்டில், நம்முடைய பக்கத்து வீட்டில், நம்முடைய எதிர் வீட்டில் என்ன நடக்கிறது, இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மலாலா இதற்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கிறாள். இரண்டாவது ஒரு சிறுமி, ஐநா சபையை ஆட்டி படைத்தவள், சிறுத்தையாக சீறியிருந்தவள். ஐநா மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும் தலைவர்கள் உலகத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கிற போது அவர்கள் பேசுகிறார்கள், இந்த உலகம் பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் உயர்ந்து விட்டால் இந்த உலகமே வளர்ச்சியை கண்டுவிடும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். கோபம் வந்தது, ஆத்திரம் வந்தது. கிரேட்டா துன்பர்க் என்று சொல்லக்கூடிய அந்த 13-14 வயதான சிறுமிக்கு ஏன் இந்த ஆத்திரம், ஏன் இந்த கோபம், எதனால் அவளை ஐநா மாநாட்டிற்கு அழைத்து பேச வைத்தார்கள்? அவள் கேட்டாள், மக்களை ஏமாற்றுகிறீர்கள், மக்களை திசை திருப்புகிறீர்கள். பொருளாதாரத்தில் வளர்ந்தால் இந்த உலகம் வளர்ந்து விடுமா? புவி வெப்பமாகிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை இருக்கிறது. இந்த இயற்கை இப்படி போய் கொண்டிருந்தால் மக்களுடைய வாழ்வு என்னவாகும்? எனவே நீங்கள் பொய் சொல்லாதீர்கள் என்று அந்த இடத்திலே அவள் தட்டி கேட்டாள் என்று சொன்னால், யார் கொடுத்த துணிச்சல்? ஒரு ஆசிரியை கொடுத்த துணிச்சல், ஒரு ஆசிரியை அவளுக்கு கற்றுக் கொடுத்த துணிச்சல், பாடத்தை கவனித்த ஒரு துணிச்சல், இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று உற்று பார்த்த ஒரு துணிச்சல். இறைமகன் இயேசுவும் ஒரு சிறுவனாக, ஒரு இளைஞனாக இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் உற்று பார்க்கிறார்.
அநியாயங்கள் அத்துமீறி கொண்டே இருக்கின்றன, கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. இன்னும் விடக்கூடாது என்பதற்காக ஒரு லட்சியத்தோடு அவர் இந்த சமூகத்தில் உழைக்கிறார். இந்த சமூகத்தில் ஏழை எளியவர்களுக்கு பணி செய்கிறார். அன்பாக எல்லா பேரையும் அரவணைக்கிறார். அதிலும் குறிப்பாக ஒன்றுமில்லாத மக்களுக்கு வாழ்வு வழங்க வேண்டும், வஞ்சிக்கப்பட்டு நிற்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வு வழங்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை இந்த உலகத்திற்காக தியாகம் செய்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த மண் புனிதமான மண், இந்த மண் அழகான மண், இந்த மண் பல கலாச்சாரங்கள் வாழக்கூடிய மண், பல கலைகள் வாழக்கூடிய மண். இங்குதான் பாரதி தோன்றினார், பாரதிதாசன் தோன்றினார், மகாத்மாக்கள் தோன்றினார்கள், அப்துல் கலாம் தோன்றினார், அறிவியல் அறிஞர்கள் தோன்றினார்கள், ஆண்டோர்கள் தோன்றி இருக்கிறார்கள், கலைஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் தோன்றி இருக்கிறார்கள். இங்குதான் சுவாமி விவேகானந்தர் தோன்றினார். அரைஸ் awake till not stop your whole until you reach என்று விளக்கமிட்டவர் சுவாமி விவேகானந்தர். இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே இங்க இருக்கக்கூடிய இந்த செல்வங்கள், இந்த மக்கள் செல்வங்கள், அன்பு பிள்ளைகள், எதிர்கால தலைவர்கள், நீங்கள் அப்துல் கலாமாக, அன்னை தெரேசாவாக, சுவாமி விவேகானந்தராக, புரட்சியாளர் இயேசுவாக இந்த உலகத்தில் வலம் வந்தால் இந்த உலகம் புண்ணிய பூமியாக மாறும். அதுதான் இறைமகன் இயேசு கண்ட கனவு. அந்த கனவை நனவாக்க நீங்கள் எல்லோருமே இந்த பள்ளியினுடைய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கற்று பறிய கொள்ளுங்கள். எங்கும் வளங்கள் நிறைந்து கிடக்கிறது, வளமையாக வாழ முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறி வாய்ப்பு கொடுத்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு, குறிப்பாக என்னை சந்தித்த முதல்வர் மற்றும் ஜான் ஜெகத், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாக உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. Music for Christmas, sound the trumpet of joy and rebirth. Let each of us strive with a song in our hearts to bring peace to men in the earth. I welcome Maisha of grade 5th to sing a Christmas song. Kana kandil kau tegak pagu
place filled with holiness.